ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்சிபி விசஸ் டிசி மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஆர்சிபி கிரீன் டிஷர்ட்ல தான் ஆட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அந்த கிரீன் டிஷர்ட் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை கோ கிரீன் அப்படின்னு கிரீன் கலர் ஜெர்சியில ஆடுவாங்க. உலகம் ஃபுல்லா பசுமையா இருக்கணும், மரம் வளங்க அப்படிங்கிறதுக்காக இது ஒரு விழிப்புணர்வு. இந்த மாதிரி மேட்சுக்கு நடுவில் இந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் கொண்டு வர்றது ரொம்பவே நல்லது. நிறைய பேரோட ஃபேன்ஸு இது மாதிரி பண்ண பார்ப்பாங்க. இப்போ மேட்சுக்கு வருவோம். டாஸ் வின் பண்ண டிசி சூஸ் டு பவுல்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே விராட் கோலி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போதும் போல ஆர்சிபி பவர் பிளேவை சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கோலி ஒரு சைடு பவுண்டரியாக அடிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபில் சால்ட்டு 6, 4 ரெண்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. 30 பால்லையே பார்ட்னர்ஷிப் 50 ரன் வந்துருச்சு. நல்லா ஆடிட்டு இருந்த விராட் கோலி லுங்கிங்கிடி ஓவர்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. படிக்கல் இன்னொரு சைடு ஃபில் சால்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பவர் பிளேல 6 ஓவருக்கு 59 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஐபிஎல் சீசன்ல 59 கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த சீசன்ல எல்லாருமே 65+ தான் பவர் பிளேல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி இந்த சீசன் ஃபுல்லாவே பவர் பிளேவை அவ்வளோ சூப்பரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது கம்மி ஸ்கோர் தான். செம்மையா ஆடின ஃபில் சால்ட்டு 30 பாலுக்கு 50 அடிச்சாரு. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆடி இருக்காரு. ஏன்னா இன்னும் 2ல அவ்வளவா யாரும் பெருசா அடிக்கல. இந்த சீசன்ல படிக்கல் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இன்னைக்கு லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போவாரு அப்படின்னு பார்த்தா ஒரு 6, ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ஃபில் சால்ட்டு குல்தீப் யாதவ் ஓவர்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு 38 பால்ல 63 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுல 3 6, 4 4 அடிச்சிருக்காரு. எல்லா சீசனும் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த டிம் டேவிட் இந்த சீசன் ரொம்பவே சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஐபிஎல்ல கம்மியான பால்ல 1000 ரன் அடிச்சதுல 2வது பொசிஷன்ல இருக்காரு. நம்பர் 1ல ஆண்ட்ரே ரசல் தான். அந்த ஆண்ட்ரே ரசலோட ரெக்கார்டை சீக்கிரமா வைபவ் சூரியன்சி முடிச்சிருவாரு. படிக்கல் வந்து ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு டீசெண்டா போயிட்டே இருந்தாரு. இன்னொரு சைடு டிம் டேவிட் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அவரையும் அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுத்தாரு. அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு கேப்டன்சில மட்டும் இல்லாம பவுலிங்லயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. டிம் டேவிட் அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் டிசி பவுலர் உள்ளார வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரன்னே போகல. ரொமாரியோ ஷெப்பர்ட் 4 பாலுக்கு 1 ரன் அடிச்சுட்டு கேவலமா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சித்தேஷ் சர்மா இன்னைக்கு பேட்ல பால் படவே இல்லை. இன்னைக்குன்னு இல்ல, இந்த சீசன் ஃபுல்லாவே ஜித்தேஷ் சர்மாவுக்கு பேட்ல பால் ஒழுங்காவே பட மாட்டேங்குது. இன்னைக்கு 20 பாலுக்கு 14 ரன், ஒரு 4 அடிச்சாரு. அதுவுமே எட்ஜில் தான் 4 போனுச்சு. குருணால் பாண்டியா நல்லா ஆடினாரு. ஒரு 6 சூப்பரா அடிச்சாரு. அவரு ஸ்ட்ரைக்ல இருக்கணும், ஆனா நான் ஸ்ட்ரைக்கு வரேன் அப்படின்னு ஜித்தேஷ் சர்மா சம்மந்தம் இல்லாம குருணால் பாண்டியாவுமே ரன் அவுட் ஆக்கி விட்டாரு. ரொமாரியோ ஷெஃபர்டுக்கு பதிலா பெத்தலை இறக்கி விடலாம். அவரு எந்த பொசிஷன்லயுமே ஆடுவாரு. ரன்னு பார்த்து பெத்தலை இறக்கி விடலாம். கடைசி 5 ஓவர் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சுக்குள்ள வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 14 ஓவருக்கு 150 வந்துருச்சு. அடுத்த 5 ஓவருக்கு 30 மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க. நான் ரவுண்டா சொன்னேன், 30 கூட இல்ல, 29 தான் கொடுத்திருந்தாங்க. அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு பவுலிங் மட்டும் இல்லாம பவுலர்ஸையும் நல்லா ரொட்டேட் பண்ணி பவுலிங் கொடுத்தாரு. நட்ராஜன் இன்னைக்கு 19 ஓவர்ல 2 ரன் மட்டும் கொடுத்து சூப்பரா போட்டிருந்தாரு. அந்த ஓவர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, யார்கரும் இருந்துச்சு, ஸ்லோ பவுன்சருமே இருந்துச்சு. 220 போக வேண்டிய ஸ்கோரை 175 சுட்டிட்டாங்க. 50 ரன் டிஃபரன்ஸ். இந்த T20 ஃபார்மேட்ல அக்ஷர் பட்டேல் 3 ஓவருக்கு 18 ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. எக்கனாமி வெறும் 6 தான். ரொம்ப நாள் கழிச்சு அக்ஷர் பட்டேல் பர்ஃபார்ம் பண்றது பார்க்கவே நல்லா இருக்கு. 176 ஈஸியான டார்கெட், ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்த டிசி பேட்டர் நிஷாங்கா 4வது பால் LBW ஆயிட்டாரு. ஆனா அம்பையர் அவுட் கொடுக்கல. ரிவ்யூ கேட்டு அவரை அவுட் ஆகிட்டாங்க. புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே எப்போதும் விக்கெட் எடுக்கிறது இது புதுசு இல்ல. ஆனா இந்தியா டீம்ல மட்டும் எடுக்க மாட்டோம். நிஷாங்கா எல்லா மேட்சுமே டிசிக்கு செமையா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாரு. பவர் பிளேல 3/4 ரன் அவரோட தான் இருக்கும். இன்னைக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. கருண் நாயர் திருப்பி கிரிக்கெட் கிட்ட 1 மோர் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுப்பார் போல. இன்னைக்கு மேட்ச்ல இறக்கி விட்டாங்க. ஒரு 4 அடிச்சுட்டு உடனே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. கிரிக்கெட் எவ்வளவுதான் சான்ஸ் கொடுத்தாலும் உடனே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கருண் நாயர் கூட நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. மேட்ச்ல அவர் அவுட் ஆனோடனே இவ்வளவு கோபமா செலிப்ரேட் பண்ணாரு. அடுத்து வந்த சமீர் ரிஸ்வி 2 ரன் அடிச்சு காட்பிகன் ஆகி அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. 3 ஓவர் கூட முடியல, அதுக்குள்ள 18 ரன் 3 விக்கெட் வந்துருச்சு. ஓஜி புவனேஸ்வர் குமார் பேக் டு ஃபார்ம்.
இவரை ஏன் இன்னும் இந்தியன் டீம்ல எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு சைடு புவனேஸ்வர் குமார் செமையா பவுலிங் போட்டுட்டு இருக்க, ஹேசில்வுட் இன்னொரு சைடு அடி வாங்கிட்டு இருந்தாரு. ராகுல் ஹேசில்வுட்டை செமையா ஆடிட்டு போயிட்டாரு. பவர் பிளேக்குள்ள ஹேசில்வுட் ஓவர்ல 2 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிட்டாங்க. ஒரு சைடு வரிசையா விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. ஆனா ராகுல் இன்னொரு சைடு சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. பவர் பிளேல 6 ஓவருக்கு 50 ரன் வந்துருச்சு. 2 டீமுக்குமே எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஆனா விக்கெட் மட்டும் 3 விட்டுட்டாங்க. நல்லா ஆடின ராகுல் 30 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி போட்டாரு. ஹேசில்வுட் போடுறதெல்லாம் ஃபாஸ்டா வரல, நான் வாங்கி ஃபாஸ்டா போடுறேன் அப்படின்னு பவுலிங் வந்த செங்கல் சைக்கோ குணால் பாண்டியா வந்த உடனே ராகுல அவுட் அடிச்சிட்டாரு. ரொம்பவே கஷ்டமான கேட்ச விராட் கோலி டைவ் அடிச்சு கேட்ச புடிச்சிட்டாரு. நல்லா ஆடின ராகுல் 34 பாலுக்கு 57 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஸ்டப்ஸும் அக்ஷர் பட்டேலும் சேர்ந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ரன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆர்சிபி பவுலர்ஸுமே ஆட விடாம செம்மையா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் அக்ஷர் பட்டேலுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவரால் 2-3 வாட்டி மேட்சை ஸ்டாப் பண்ணி பிசியோ உள்ள வந்து பார்த்தாரு. ரொம்ப முடியல அப்படின்னு அவரு பெவிலியனுக்கு போயிட்டாரு. ரிட்டையர் ஹட். அடுத்த 2 ஓவருமே புவனேஸ்வர் குமாரும் ஹேசில்வுட்டும் செம்மையா போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு ஓவருக்கு 15 ரன் அடிக்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 2 பாலுக்கு 2 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. மேட்ச் ஆர்சிபி சைடு போக ஆரம்பிச்சிட்டு அடுத்த 3 பால்ல டேவிட் மில்லர் மேட்சை முடிச்சிட்டாரு. 2 6 1 4. நிறைய மேட்ச்ல டேவிட் மில்லர் கடைசி வரை நிப்பாரு. ஆனா பினிஷ் பண்ண முடியாம போயிடும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மேட்சை சூப்பரா பினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் ஜெயிச்சதுனால டாப் 4க்கு வந்துட்டாங்க. ஆர்சிபி எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. எல்லா டீமும் பிகினிங்லயே ஜெயிச்சிட்டா பின்னாடி ப்ரெஷர் இல்லாம மேட்ச் ஆடலாம். இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.